அதை இந்த பகுதி பொதுமக்கள் கைக்கொள்ள முடியும், இலகுவாக கைக்கொள்ள முடியும். எனவே அரச உத்தியோகர்களாகிய நீங்கள் அல்லது நாங்கள் பொறுப்போடு இதை மக்களிடம் எங்களுடைய கடமைகளை 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டிலே இருக்கின்ற நுழாம்பு இருந்தால் அவருக்கு கிடைத்து அந்த வீட்டிலே இருப்பவருக்கு வருத்தம் வராது, அயல் வீட்டிலே இருக்கிறவருக்கு 2 வருத்தம் வராது. அல்லது முதல் 2 வீட்டிலேயும் வருத்தம் வராமல் 3வது வீட்டுக்காரன் வருத்தம் வர முதல் 2 வீட்டுக்கு வராமல். இது சுகாதாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. 3வது வீட்டில் உள்ளவர் டெஸ்டர் கண்ட்ரோல் பண்ணினால்தான் இந்த 1வது வீட்டில் உயிர் வாழ்கிறார். இது சுகாதாரத்தில் உள்ள பிரச்சனை. அதே மாதிரி அரை மைலுக்கு அங்கார இருக்கிற ஒரு சுகாதார சீர்கேடு 1/2 மைலுக்கு இங்கால உள்ள ஒரு உயிரை பறிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. சுகாதாரத்தில் இது ஒரு சிக்கல் தன்மை. என்னுடைய காசை செலவழித்து நான் மட்டும் என்ஜாய் பண்ணுகிறேன். நான் என்று டெங்கு நம்புகளை கருத்தேனாகி பிறரின் உயிரை பாதுகாக்க முடியும். குழந்தை இருக்கலாம், ஏதாவது அபாயம் இருக்குதா, எல்லாம் இருக்குதா. ஏனெனில் 4வது 5வது மிகவும் வல்லவர் ஒரு குழந்தை அல்லது ஒரு கற்பனை அல்லது ஒரு வயோதிபர் இருக்கக்கூடியவருக்கு இந்த வருத்தம் போய் சேரும். எனவே இது மக்களிடையே இந்த அறிவு வேணும். இந்த ஒருவர் மட்டும் செய்கிறதால நீங்கள் மறுபடியை சுற்றி வீட்டை பார்த்து எல்லாம் உங்களோட சுகாதாரத்தை நீங்கள் மட்டும் கண்ட்ரோல் பண்ண இயலாது. 3வது அளவில் உள்ளவருடைய உணவு உங்களை வந்து பாதிக்கும். 4வது வீட்டில் உள்ள கெமிக்கல்களால் வந்து கணக்கில் வந்து அந்த நீரை குடிக்க வேண்டியது. இதுதான் நாங்கள் சூழலிலே எல்லோரும் ஒரு வளர்ந்த நாடுகளிலே கைக்கொள்ளப்படுகின்ற முறை வந்து சட்டத்திட்டங்களை எல்லோரும் மதித்து நடக்க வேண்டும். எங்களுடைய சூழலிலே அதை குறைபாடு. அந்த சட்டத்திட்டங்களை மதிக்கின்றதும் இந்த நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை எல்லோரும் கைக்கொள்வதற்கும் எல்லோரும் முன்வரலாம். அது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. சிலருக்கு இந்த ஆவாக்கள் மாதிரி பலருக்கு தெரியும். இந்த கடவுளை பற்றி சிலருக்கு தெரியும். சிலர் அதை பொலிசுக்கு சொல்லி கொடுக்கிறதோ பயம். என்னுடைய ஆவாக்கள் என்னை காத்து குற்றம் செய்பவர்களை சட்டத்துக்கு அல்லது அந்த சமூக தண்டனையை பெறுவதற்கு அல்லது துளை என்று சொல்வதற்கு இந்த சமுதாயம் கொஞ்சம் தயக்கம் காட்டுவதாகவே நான் கண்டுவிட்டேன். அந்த நிலைமை மாறி பிழையை சுட்டி காட்டி அது சம்பந்தமான கலந்துரையாடலை ஏற்படுத்தி ஒரு சுகாதாரமான ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பதற்கு மிக முக்கியமான செயற்பாடுகளை அரச உத்தியோகத்தர்களாகிய நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவ பொறுப்பு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.